அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு மைண்ட் சோல்ஜர் யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனலில் மனதை பயன்படுத்தி நம்முடைய இலக்குகளை துல்லியமாகவும் விரைவாகவும் எப்படி அடைவதுன்னு பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, நீங்கள் விரும்பும் குறிப்பிட்ட நபர்கிட்ட இருந்து விரைவாக உடனடியாக ஃபோன் கால் வர வைக்கக்கூடிய ரொம்பவும் பவர்ஃபுல்லான அதே நேரத்தில் சிம்பிளான டெக்னிக்கை பார்க்க போகிறோம். இது முழுமையான ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட். யார் வேணாலும் இந்த மெத்தடை பயன்படுத்தலாம். இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஏன்னா எல்லா டீட்டெயில்ஸும் ரொம்ப முக்கியம். இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டதுக்கு பிறகு இந்த மெத்தடை கரெக்டாக நான் சொல்கிற மாதிரியே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா 100% நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபர்கிட்ட இருந்து இமீடியட்டாக உங்களுக்கு ஃபோன் கால் வரும். இந்த டெக்னிக்கை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்துட்ருக்க நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற எல்லா மெத்தட்ஸும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். சரிங்க, இந்த மெத்தடை யார்கிட்டலாம் பயன்படுத்தலாம்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் கூட ஓரளவுக்கு கான்டாக்டில் இருக்கக்கூடிய நபர்கள்கிட்ட இந்த மெத்தடை நீங்கள் பயன்படுத்தலாம். உதாரணத்துக்கு உங்களுடைய நண்பர்களாக இருக்கலாம், நீங்கள் காதலிக்கும் நபராக இருக்கலாம், கணவன் மனைவிக்குள்ளே பயன்படுத்தலாம், நெருங்கிய உறவினர்கள் கிட்ட நீங்கள் இந்த மெத்தடை பயன்படுத்தலாம். காதலர்கள்னு வரும்பொழுது இப்போ லவ் பிரேக்கப்பில் இருக்கிறவங்க மற்றும் ஒன் சைட் லெவலில் இருக்கிறவங்களும் இந்த மெத்தடை பயன்படுத்தலாம். உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் ஃப்ரெண்டாக பேசிகிட்டு இருக்கலாம், அவங்க கிட்ட நீங்கள் ப்ரொப்போஸ் பண்ண போகிறீங்க, இல்லை ஆல்ரெடி அந்த நபரை உங்களுக்கு நல்லா தெரியும், அவங்க கிட்ட உங்களுடைய லவ்வை நீங்கள் சொல்ல போகிறீங்கன்னா இந்த மாதிரியான நபர்கள்கிட்டையும் இந்த மெத்தடை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். இந்த டெக்னிக் யார்கிட்டெல்லாம் ஒர்க் ஆகாதுன்னு பார்த்தீங்கன்னா, பல வருடங்களாக கான்டாக்டில் இல்லாத நபர் கூட ஒர்க் ஆகாது. உங்களை யாருன்னே தெரியாத அந்த நபர்கள்கிட்ட இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அதுவும் ஒர்க் ஆகாது. மேலும் இந்த மெத்தடுக்கு தேவையான முக்கியமான விஷயம், அவங்களுடைய ஃபோன் நம்பர் உங்ககிட்ட கட்டாயமாக இருக்கணும். அவங்களுடைய நம்பர் உங்ககிட்ட இருந்தால் மட்டும்தான் இந்த மெத்தடை நீங்கள் பயன்படுத்த முடியும். அப்படி இல்லாதவங்க இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. 21 நாட்கள், அதாவது 21 டேஸ் இந்த டெக்னிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். நடுவில் ஒரு நாள் 2 நாள் பிரேக் வந்துருச்சுன்னா கவலைப்படாதீங்க. திரும்பவும் ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். ஆனால் பெரிய கேப் எதுவும் வராமல் பார்த்துக்கோங்க. லேடிஸாக இருந்தாலும் நீங்கள் கண்டினியூஸாக இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். ஏன்னா இது ஒரு முழுமையான லா ஆஃப் அட்ராக்ஷன் டெக்னிக். அதனால் நீங்களும் பிரேக் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அதே மாதிரி இந்த மெத்தடுக்கு பார்த்தீங்கன்னா இத்தனை நிமிடம் தான் ஸ்பெண்ட் பண்ணணும்னு கரெக்டாக எந்த ஒரு டைமிங்ஸும் கிடையாது. நீங்கள் குறைஞ்சபட்சம் 1/4 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும். அதிகபட்சமாக 1 மணி நேரம் கூட இந்த மெத்தடுக்கு நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். மேலும் எந்த நேரத்தில் வேணாலும் இந்த டெக்னிக்கை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். காலையில் தான் பண்ணணும், நைட்டு தான் பண்ணணும்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. நீங்கள் எப்போ வேணாலும் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஆனால் என்னுடைய சஜஷன், நைட்டு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி மற்றும் நீங்கள் காலையில் கண் வச்சதுக்கு பிறகு இந்த 2 நேரங்களில் ஏதாவது ஒரு நேரத்தை தேர்வு பண்ணிக்கோங்க. மேலும் ஒரு நாளைக்கு ஒரு முறை மட்டும்தான் இந்த மெத்தடை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். இன்னொரு முக்கியமான மகிழ்ச்சியான இன்ஃபர்மேஷனை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம யூடியூப் சேனலில் நான் ஆல்ரெடி குறிப்பிட்ட நபர்கிட்ட இருந்து ஃபோன் கால் மற்றும் டெக்ஸ்ட் மெசேஜ் வருவதற்கான வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருந்தேன். இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்குது. நீங்கள் நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க, ஒரு முறை மட்டும்தான் இந்த மெத்தடை நான் ஃபாலோ பண்ணேன், ஒரு நாள் மட்டும்தான் ஃபாலோ பண்ணேன், அதற்குள்ளேயே எனக்கு கால் வந்துச்சு, டெக்ஸ்ட் மெசேஜ் வந்துச்சுன்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்பவும் மகிழ்ச்சியாக இருந்தது. அந்த வீடியோவுடைய லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு தரேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோஸ்க்கு நீங்கள் கொடுத்த ரெஸ்பான்ஸ் தான் எனக்கு இன்னும் மோட்டிவேஷனாக இருந்தது. அதனால தான் இப்போது 3ஆவதாக இருக்கக்கூடிய இந்த பவர்ஃபுல்லான மெத்தடையும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். சரிங்க, ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபருடைய நம்பருக்கு தனியான ஒரு ரிங்டோனை செட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய மொபைலில் அவங்களுக்குன்னு நீங்கள் ஒரு தனி ரிங்டோனை செட் பண்ணிக்கோங்க. வேறு யாருக்குமே உங்கள் மொபைலில் அந்த ரிங்டோன் இருக்கக்கூடாது. அந்த ரிங்டோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்ச ஒரு பாட்டோ இல்லை டியூனோ நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததாக குறைஞ்சபட்சம் ஒரு 1/4 மணி நேரம் உங்களை யாருமே டிஸ்டர்ப் பண்ணாத ஒரு இடத்துல உட்காந்துக்கோங்க. அப்படி இல்லை நீங்கள் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா படுத்துக்கிட்டே கூட இந்த டெக்னிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அதற்கு பிறகு உங்களுடைய மனதை கொஞ்சம் நீங்கள் அமைதிப்படுத்தணும். அதற்கு நீங்கள் ஒரு சின்ன மெடிடேஷன் கூட பண்ணலாம். உதாரணத்துக்கு உங்களுடைய உள்மூச்சு வெளிமூச்சை நீங்கள் கவனிக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுடைய புருவ மத்திய நீங்கள் கண்ணை மூடி கொஞ்ச நேரம் ஃபோக்கஸ் பண்ணாலே உங்களுடைய மனம் பார்த்தீங்கன்னா அமைதி அடையும். உங்கள் மனதில் இருக்கக்கூடிய எல்லா எண்ணங்களும் அடங்கணும். இந்த எண்ணங்கள் அடங்கினதுக்கு பிறகு தூக்கம் வர மாதிரியான ஒரு சின்ன ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். படுத்துக்கிட்டு இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுறவங்க இந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. தூங்கிட போகிறீங்க.
சேரில் உட்காந்துட்டு இருக்கவங்களா இருந்தால் பிரச்சனை கிடையாது. உங்களுடைய கான்ஷியஸ்னஸ் கண்டிப்பாக உங்ககிட்ட இருக்கும். அந்த நிலை வந்ததுக்கு பிறகு உங்களுடைய மொபைலில் நீங்கள் அவங்களுக்காக செட் பண்ணி வச்சுருக்கிற அந்த ரிங்டோனை உங்களுடைய ஹெட்செட் பயன்படுத்தி நீங்கள் கேட்க ஆரம்பிங்க. நீங்கள் லூப்பில் போட்டுட்டு திரும்ப திரும்ப அதை ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே இருங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க, உங்களுடைய கண்கள் மூடி தான் இருக்கணும். ஹெட்செட்டில் அந்த ரிங்டோனை நீங்கள் கேட்டுக்கிட்டே இருங்க. அதே நேரத்தில் நீங்கள் ஒரு சின்ன இமேஜினேஷன் பண்ணணும். உங்களுடைய ஃபோனில் இன்கமிங் கால் வந்தால் எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபர் உங்களுக்கு கால் பண்ணும் அந்த சினாரியோவை, அந்த காட்சியை நீங்கள் இமேஜின் பண்ணணும். இன்கமிங் கால் கரண்ட்டாக உங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்கு. உங்களுடைய காதுகளில் ரிங்டோனை கேட்குறீங்க. இமேஜினேஷனில் அவங்க உங்களுக்கு கால் பண்ணுற அந்த எக்ஸாக்ட் காட்சியை நீங்கள் இமேஜின் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபர்கிட்ட இருந்து உங்களுக்கு இப்போ கால் வந்துக்கிட்டு இருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. அந்த ரிங்டோனை நீங்கள் ஹெட்செட்டில் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இந்த நேரத்தில் உங்களுடைய அந்த உணர்வு நிலை பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கணும். உண்மையிலேயே அவங்க கால் பண்ணும்பொழுது உங்களுடைய உணர்வு எப்படி இருக்குமோ அதை நீங்கள் இந்த இடத்துல கொண்டு வரணும். உணர்வு தான் பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம பேசும் மொழி. இதை நீங்கள் கரெக்டாக ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நீங்கள் 1/4 மணி நேரம் இந்த ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும். இல்லை உங்களுக்கு இது இன்னும் அதிகமான மகிழ்ச்சியை கொடுக்குதுன்னா நீங்கள் 1 மணி நேரம் வரைக்கும் கூட ப்ராக்டிஸ் பண்ணலாம். அது உங்களுடைய விருப்பம். ஆனால் அந்த உணர்வு நிலையை நீங்கள் இந்த இடத்துல கொண்டுட்டு வரணும். உங்களுடைய காதுகள் அந்த ரிங்டோனை கேட்குது. உங்களுடைய கண்கள் இமேஜினேஷனில் அவங்க கிட்டேருந்து கால் வரும் அந்த காட்சியை பார்க்குது. மேலும் உங்களுடைய உணர்வு நிலை அந்தளவுக்கு எக்ஸைட்மெண்ட்டாக மகிழ்ச்சியோடு இருக்குது. இந்த 3 விஷயங்களும் உங்களுடைய ஆழ்மனதில் ரொம்ப எளிதாக பதிய ஆரம்பிக்கும். உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டை அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இம்ப்ரெஸ் பண்ணும். ஏன்னா நீங்கள் ஒரு அமைதியான சூழ்நிலையில் வேற இருக்கீங்க. அதனால் உங்களுடைய ஆழ்மனம் விழிப்பு நிலையில் இருக்கும். அந்த நேரத்தில் இந்த விஷயங்கள் அப்படியே உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டை டைரெக்டாக அஃபெக்ட் பண்ணும். உங்களுடைய ஆழ்மனதில் எந்த ஒரு விஷயம் பதிஞ்சாலும் உங்களுடைய வாழ்க்கையின் நிஜங்களாக அது மாறும். இதை யாராலுமே மாற்ற முடியாது. அடுத்ததாக ஃபைனல் ஸ்டெப். முக்கியமான ரகசியமே இந்த ஸ்டெப்பில் தாங்க இருக்குது. நீங்கள் கவனமாக கேளுங்க. இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு பிறகு நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபரை பற்றி யோசிக்காதீங்க. அவங்கள பற்றி நீங்கள் சிந்திக்கவே கூடாது. உங்களுக்கு அவங்க நினப்பு வந்துச்சுன்னா கூட மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய வேறு விஷயங்களில் உங்களுடைய கவனத்தை நீங்கள் திருப்புங்க. உதாரணத்துக்கு உங்களுடைய நண்பர்கள் கூட பேசுங்க. உங்கள் வீட்டில் இருக்கவங்க கூட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது ஒர்க் இருந்ததுன்னா அதில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபர் பற்றி கொஞ்சம் கூட யோசிக்கக்கூடாது. மேலும் ரிசல்ட்டை நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. உங்களுடைய ஃபோனை அடிக்கடி எடுத்து அவங்க கிட்டேருந்து மெசேஜ் வந்திருக்கா, அவங்க ஏதாவது கால் பண்ணியிருக்காங்களான்னு உங்களுடைய ஃபோனை நீங்கள் எடுத்து பார்த்துக்கிட்டே இருக்காதீங்க. ஜஸ்ட் இந்த ப்ராசஸை முடிச்சுட்டு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய மற்ற விஷயங்களை உங்களுடைய கவனத்தை செலுத்துங்க. இம்மிடியட்டாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். உண்மையிலேயே நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபர் அவங்களாவே உங்களுக்கு கால் பண்ணி பேசணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இப்போ நான் சொன்ன இந்த மெத்தடை அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு எக்ஸாக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். மேஜிக்கலாக மிராக்குலஸாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஆல்ரெடி லா ஆஃப் அட்ராக்ஷனில் 2-3 மெத்தட்ஸை பயன்படுத்திட்டு இருக்கவங்க இந்த மெத்தடையும் கூட சேர்த்து பயன்படுத்தாதீங்க. நீங்கள் ஒரு மெத்தட் தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க, ஏதோ அஃபர்மேஷன்ஸ் கேட்குறீங்க, இல்லை மந்திர ஜபம் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா கூட இந்த மெத்தடையும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஒரு மெத்தட் அப்படி இல்லைனா 2 மெத்தட் மட்டும் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு ரிசல்ட் சீக்கிரமாக கிடைக்கும். அவ்வளவுதாங்க இந்த மெத்தட். தேவைப்படுறவங்க கட்டாயமாக ஃபாலோ பண்ணுங்கள், வெற்றி நிச்சயம். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம யூடியூப் சேனலில் நான் லாஸ்ட்டாக அப்லோட் பண்ணியிருந்த வீடியோவில் ஒரு சின்ன கேள்வி கேட்டிருந்தேன். அதற்கு கரெக்டாக விடை சொல்லியிருந்த முதல் 10 பேருடைய பெயர்களை இப்போ நம்ம டிஸ்பிளேல பார்க்கலாம். மகேந்திரன் எம், சுகன்யா ஏகே, திலகா ராஜசேகரன், லவ் பிஜிஎம், ஜிஎன்எஸ் சாகித்யா 2021, லக்ஷ்மி எல், மணிகண்டன் கண்டன், சோனி மிக்ஸ், விமலா மணிகுரு, முபீனா பானு சுப்பிரமணி. உங்கள் எல்லோருக்குமே என்னுடைய ஆழ்மனதிலிருந்து நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேங்க. இன்னைக்கான கேள்வி ரொம்பவும் சிம்பிள். நம்ம யூடியூப் சேனலில் ஆல்ரெடி டெக்ஸ்ட் மெசேஜ் மற்றும் ஃபோன் கால் வர வைப்பதற்கு எத்தனை மெத்தட்ஸை அப்லோட் பண்ணியிருக்கோம்? இந்த கேள்விக்கான பதிலை இந்த வீடியோலேயே கூட நான் சொல்லியிருக்கேன். கரெக்டாக பதில் சொல்ல போகிற முதல் 10 பேருடைய பெயர்களை நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம டிஸ்பிளேல பார்க்கலாம். சரிங்க, இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். அடுத்ததாக இன்னொரு முக்கியமான தலைப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.